காவேரி வந்து யமுனா கிட்ட வந்து நம்ம யமுனா கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றாங்க. அதனால சாரி கட்டிக்கோன்றாங்க. நானாக்கா சாரியா அப்படின்னோடனே ஆமாம் கட்டிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க. யமுனா எதுக்குக்கா இதெல்லாம் அப்படின்னோடனே சொல்கிறது பேச்சு கேளு யமுனா, எதுவாக இருந்தாலும் நான் அங்கே போய் சொல்கிறேன், நீ வா என் கூட, உனக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு. இல்லைக்கா நான் வரல, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நைட்லாம் நல்லா தூங்கணும்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சொல்லுக்கா எதுக்காக அப்படின்னோடனே நிவினை வர சொல்லியிருக்கேன்டி அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்கவே முடியல. நிஜமாவாக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. ஆமாடி, ஒரு முக்கியமான முடிவு எடுக்க தான் நிவினை வர சொல்லியிருக்கேன், நீ வா அப்படின்னோடனே யமுனால நான் உடனே கிளம்பி வரேங்க்கா சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. 2 பேருமே வந்து கிளம்பி போகிறத விஜய் பார்த்துடுறாரு. இவங்க எங்கேயோ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன காவேரி தனியாக போகிறேன், நானும் வரட்டுமான்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், தனியாக நிறைய பேசுவோம், அதனால் போயிருக்கோம், இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுறாங்க. விஜய் யோசிக்கிறாரு, காவேரி ஏதோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரியும் வந்து நம்ம யமுனாவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, நிவின் வரவே வரல. என்னக்கா நிவின் வருவாருன்னு சொன்ன, வரவே வரல அப்படின்னோடனே கண்டிப்பாக வருவார், கவலைப்படாதடி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நேரம் போக போக நிவின் வராரு. நிவினை பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல யமுனாக்கு. யமுனா வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன நிவின் வந்துட்டிங்களா, எனக்கு இது போதும், நீங்கள் வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும், காவேரி கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றாரு. அப்புறமா பேசிக்கலாம், நல்ல நேரம் போயிட்டே இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஏன் காவேரி நான் சொல்கிறது கேட்கவே மாட்டியா அப்படின்னோடனே, நான் உனக்காக தான் வந்தேன், எனக்கு தெரியும் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு, நல்ல நேரம் போகுது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. இங்கே பாருங்கள் நிவின், உங்களுக்கும் யமுனாக்கும் இப்போ கல்யாணம் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற, அதெல்லாம் வேணாம் காவேரி, சொன்னால் கேடு, நம்ம வந்து யமுனாவுக்கு புரிய வைப்போம். சொன்னால் என்ன புரிய வைக்க போகிறீங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னதை புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், நான் கல்யாணம் ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டாங்க, இந்தாங்க வேஷ்டி ஷர்ட்டு மாற்றிடுவாங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறார். காவேரி ப்ளீஸ் காவேரி ப்ளீஸ் நிவின் மறுபடியும் பேச வைக்காதீங்க அப்படின்னு வேறு வழி இல்லாமல் மாட்டிட்டு வராரு. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக அப்படியே கட்டிக்கிறாங்க. உனக்கும் நிவினுக்கு இப்போ கல்யாணம் யமுனா அப்படின்னு அதிர்ச்சிக்கு தாங்க முடியும் யமுனாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அக்கா நிஜமாவாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காவேரி அப்படியே கட்டிக்கிறாங்க. தேங்க்ஸ்கான்றாங்க. சரிடி இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா அப்படின்றாங்க. நிவினை பார்க்குறாங்க. நிவினுக்கு அப்படியே செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு ஏன் காவேரி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. எங்கள் கோயிலில் வந்து 2 பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வைக்கிறாங்க. கரெக்டாக வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே விஜய் வராரு. அப்படியே கை கிளாப் பண்ணுறாரு. காவேரி கலக்கிட்ட போ அப்படின்றாரு. அவளுக்கு விஜய் பார்த்தோன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் எப்படிங்க, எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் இப்போ கோயிலுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு, கங்க்ராட்ஸ் யமுனா, வாழ்த்துக்கள் யமுனா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே தேங்க்ஸ் மாமான்றாங்க. நிவினை பார்க்குறாரு. ப்ரோ என்ன ப்ரோ சந்தோஷமாக இருங்க, எவ்வளோ பெரிய விஷயம் நடக்க போகுது உங்கள் லைஃப்பில், சந்தோஷமாக இருக்க வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு சில் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. உடனே வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. உடனே வந்து காவேரி என்கிட்ட சொல்லவே சொல்லலை, இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணுற அப்படின்னோடனே அப்படியே காவேரி பார்த்து முறைக்கிறாங்க. ஒன்றும் புரியல காவேரிக்கு, என்ன இவர் சந்தோஷமாக ஆக மாட்டார், இப்போ என்ன சந்தோஷமாகறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, என்ன காவேரி இப்படி சொல்கிற, நான் யார், யமுனாவோட மாமா, நான் இல்லாமல் கல்யாணம் நடத்த முடியுமா நீ, இங்கே பாரு இந்த கல்யாணத்துக்கு எல்லா பொறுப்பும் என்னோடது, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்துவோம் சரியா அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டு அப்படியே வந்து டென்ஷன் ஆகுறாங்க. காவேரி அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. நிவினும் பார்த்து முறைக்கிறாரு. உடனே வந்து விடு காவேரி நான் இருக்கேன்ல, மாமா நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா, நீங்கள் எங்கே வந்து இது ஒத்துக்க மாட்டீங்கன்னு நினச்சேன், நான் ஏன் ஒத்துக்க மாட்டேன், நான் தான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன்ல, நிவின் கண்டிப்பாக வந்து உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தியா நிவினும் சமைச்சாரு, இப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது, உன் கல்யாணம் நடக்க போகுது, இதோட சந்தோஷம் என்ன இருக்குது அப்படின்னோடனே நிவின் பார்த்து முறைக்கிறார். காவேரி ப்ளீஸ் நான் கொஞ்சம் பேசணும் காவேரி அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் நிவின் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் உள்ளே போகிறாங்க. உடனே வந்து நிவின் பார்த்து அப்படியே விஜயை பார்த்து டென்ஷன் ஆகிறார். விஜய் வந்து சந்தோஷமாக ஜாலியாக இருக்கார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, பார்க்க நிவினுக்கு வயிறாக ஏறி இது தர முடியுது.